சுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 21வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நாகும் 1ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 7 வரை. நினிவேயின் பாரம். எல்கோசான் ஆகிய நாகூமின் தரிசன புஸ்தகம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபமுள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்து வைக்கிறார். கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறது. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். பாசானும் கர்மேலும் சோர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடிப்போகும். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போகும். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியைப் போல இறைக்கப்படுகிறது. அவராலே கன்மலைகள் பேர்க்கப்படும். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. ஆமேன். என் தகப்பனே, நீர் எரிச்சலுள்ள தேவன், நீர் நீதி சரி கட்டுகிற தேவன் தான் தகப்பனே. நீர் கோபமுள்ளவர், உக்கிர கோபமுள்ளவர் என் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே, உம்மை அண்டிருக்கிற ஜனங்கள், உம்மை நம்பி இருக்கிறவர்கள், உம்மை மீது விசுவாசம் உள்ளவர்கள், உம்முடைய திருநாமத்தை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. அவருடைய இக்கட்டு நாளில் எல்லாம் தேவாதி தேவன் நீர் அரணான கோட்டையாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லா தீமைக்கும் தப்புவிக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நம்புகிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என் தகப்பனே. உம்முடைய கோபத்துக்கு முன்பதாக ஒரு மனுஷனும் நிற்க முடியாத என் ஆவியானவரே. எரிச்சலுள்ள தேவன், அல்லேலூயா. தேவரீர் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் பொழுது உம்முடைய கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் மனுஷர்கள் சங்காரமாகி போகிறார்கள். அப்பா பிதாவே, தேவரீர் இறங்குவீராக அப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீங்கள் கொடுத்திருக்கிற பரலோக திட்டத்தை உணர்ந்தவர்களாக உங்கள் வழியிலே நடந்து தேவ சுத்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் அனுகிரகம் புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட தேவ சமூகம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய சமாதானமும் உம்முடைய வல்லமையும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. வல்லமையுள்ள தேவன், நீங்களோடு நீர் வாசம் செய்து சஞ்சரித்து எல்லா தீமைக்கும் இக்கட்டுக்கும் நீங்கள் ஆக்கி ரட்சித்தருளும் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உம்முடைய மகா கிருபை எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தாங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடிங்கப்பா. ஹல்லேலூயா. என் தகப்பனே, ரிசல்ட்டுக்காக எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை எல்லாம் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல சிறப்பான மதிப்பெண்கள் எடுக்கப்படட்டும் என் தகப்பனே. ஆவியானவருடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிங்கப்பா. தெய்வ சித்தத்துக்குள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் என்றாச்சா. பிள்ளைகளை நீர் போதித்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுயபித்தில் விழாத படிக்க தெய்வ திட்டத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என் தகப்பனே. இரக்கமும் கிருபையுமாயிருங்க ராஜா. உம்முடைய சித்தத்தை பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துங்க. உங்கள் சித்தம் மாத்திரம் அவருடைய வாழ்க்கையில் நடைபெறட்டும். ஆமீன். அதுவே அவங்களுக்கு சமாதானம், அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும், நித்திய சந்தோஷமாய் இருக்கும். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் என் தகப்பனே. உங்களுடைய வழிகளில் எல்லாம் எங்களுக்கு சமாதானம் உண்டே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வழியிலே நடக்கிற நாங்கள் அதை சாட்சியாய் நாங்கள் சொல்லுவோம்ப்பா. நன்றி தகப்பனே. இவ்வேளையிலும் கூட எங்கள் இந்திய தேசத்தை தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இமயம் அதற்கொண்டு குமரி வரைக்கும் கர்த்தர் நீர் ஆளுகை செய்தருளுவீராக. ஆமீன் என் தகப்பன். இப்படி திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் என் ராஜா. தெய்வ சித்தம் ஆண்டவரே நிறைவேறத்தக்கதாக எங்கள் தேசத்தை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என் தகப்பனே. உம்முடைய பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. தேவனுடைய அக்கினி ஜுவாலையாய் எடுத்து பயன்படுத்துங்க. நன்றி 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 அப்பா. நன்றி தகப்பன். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதமும் எல்லா மனுஷீக வல்லமைகளும் பிசாசின் தந்திரங்களும் அத்தனை
அத்தனையும் வாய்க்காமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமீன். இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அதன் எல்லா கிரியைகளை கட்டி முறியடித்து ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இவ்வேளையிலும் கூட இஸ்ரேலை தெய்வ சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்தருளும், வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க. ராணுவ வீரர்களை ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். தெய்வ சித்தத்துக்கும் தெய்வ பாதுகாப்புக்கும் இஸ்ரேல் தேசத்தை அர்ப்பணிக்கிறோம் என் ராஜா. சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாலஸ்தீன்காக, உக்ரைன், ரஷ்யாக்காக, ஈரானுக்காக ஆண்டவரே, சிரியாக்காக, லெபனனுக்காக ஜெபிக்கிறோம். டர்க்கிக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்கா தேசத்தில் தெய்வ சமாதானம் உண்டாகட்டும். ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் தெய்வ பயத்தை நீங்க கொடுங்கப்பா. ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆவியானவரே. இப்படி சமூகத்தை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. சைனாக்காக ஜெபிக்கிறோம் என் ஆண்டவரே. அப்பா, அவங்க போடுகிற தேசத்துக்கு விரோதமான ஆலோசனைகள் எல்லாம் அப்பா பிதாவை வாய்க்காமல் போனால் நலமாய் இருக்குமே. உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. ஜனங்கள் சமாதானமாய் ஜீவனம் பண்ணட்டும். எல்லா தேசத்தின் இயற்கை வளங்களை நீங்க ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர் நிலைகள் இந்த கோடை காலத்துல நீங்க அதை ஆசீர்வதிங்கப்பா. ஏற்ற வேளையிலே ஆசீர்வாதம் மழையை நீங்க அருள் செய்யுங்க ஆண்டவரே. இந்த கடுமையான உஷ்ணத்துல இருந்து ஒவ்வொரு குழந்தைகள், சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா பிதாவே இறங்குவீராகப்பா. தகப்பன் மனம் இறங்கிருளும் என் ராஜா. ஒவ்வொரு உட்கொள்கிற உணவு, தண்ணி, இது எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தலும் என் தகப்பனே. இந்த உஷ்ண காலத்துல பிள்ளைகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஞானத்தை அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே, உமக்கு மகிமை செலுத்திரோம் என் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் எங்களோடு இருப்பதாக. எல்லாம் வல்ல எங்கள் மீட்பெரும் எங்கள் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமேன், ஆமேன்.